ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் ரஞ்சித். அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா? இந்த சேனல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அண்டு மாணவர்களுக்கும் கைடன்ஸாக மெசேஜஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த சேனல்ஸுடைய நோக்கம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், அதாவது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் தமிழில் யூனிட் 7 அலகு வந்து 7வது அலகில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தோன்னா 2 டாப்பிக்கை வந்து டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மொத்தம் ஒரு 20 டாபிக்ஸ் வந்து இருக்குது. 20 பேர் வந்து வருவாங்க. அந்த 20 டாப்பிக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து மெசேஜ் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கான வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி ஒரு 30 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 55 டாபிக் வந்து இருக்குது நினைக்கிறேன். இந்த 55 டாப்பிக்கும் நீங்கள் ஓரளவு ப்ரிஃபர் பண்ணால் அதுலேருந்து வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம 2025 நடந்த குரூப் 2A 28ஆம் தேதி 9வது மாதம் 2005 போன சண்டேவில் நடந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாவே தெரியும். நிறைய வந்து தமிழ் சான்றோர்கள்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணணும். கவர் பண்ணால் மட்டும்தான் 2026 வரக்கு போகிற குரூப் 4 எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். போன 2026 25 குரூப் 4 எக்ஸாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் தமிழ். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த தமிழ் சான்றோர்கள் 35 டாபிக் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து படிங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சான்றோர்கள்: ஆறுமுக நாவலர், மயூரம் வேதநாயக்கம், பரிமற்ற கலைஞர், வள்ளலார், மறைமலடிகள், சோமசுந்தர பாரதியார், வைமு கோதநாயக்கி, மா ராசமாணிக்கனார், வாசுபமாணிக்கம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ஆபிரகாம் பண்டிதர், சி.வை. தாமோதரனார், பே.நா. அப்புசாமி, சங்கரதாஸ் சாமிகள், மயிலை சீனி வெங்கடசாமி, இது வந்து உரைநடையில் வருவார். திருவி கல்யாண சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், குணங்குடி மஸ்தான் சாஹிப். அதுக்கப்புறம் இக்கால கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தமிழ் சான்றோர்களில் அந்த டாப்பிக்கில் வருவாங்க. பாரதியார், பாரதிதாசன், சுரதா, நாமக்கல் கவிஞர், முடியரசன், கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், நா. பிச்சிமூர்த்தி, தமிழ் ஒலி, மீரா, சங்கரதாஸ் சாமிகள். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டிங் பண்ணால் ஒரு 35 டாபிக் வந்து இருக்கும். இதை நம்ம ஓரளவு கவர் பண்ணால் படித்தா இதில் நிறைய மெசேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வரப்போகிற 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாமு அண்டு டெட்டு, டிஆர்பி, ரயில்வே எக்ஸாமு, இதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, நிறைய கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த வீடியோ ரயில்வே அதில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, எப்போ அப்ளிகேஷனுடைய டேட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரயில்வே வீடியோ போடுறப்போ நான் அந்த மெசேஜஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் சான்றோர்கள், இந்த யூனிட்டை வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எல்லாமே என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் போய்
பார்க்கலாம், படிங்க. ஓகே, என்னுடைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.